தாய்லாண்டில் வாஷிங் மிஷினில் காயின் போட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி குடிக்கிற தண்ணிக்கும் வந்துட்டு நம்ம காயின் போட்டு பிடிச்சிக்கலாம். இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார் பைக் வாஷ் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம காயின் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் உள்ள அந்த க்ரீன் பட்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளது தண்ணிக்கு, 2வது உள்ளது ஃபோமுக்கு, 3வது உள்ளது ஏருக்கு, 4வது உள்ளது வந்துட்டு நம்ம பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி யூஸ் பண்ணிக்கிறதுக்காக உள்ள பட்டன் தான். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ 20 பாட் போட்டு தான் வந்து வாஷ் பண்ண போகிறோம். 1 பாட்டு கூட நம்ம இந்த மிஷினில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் நம்ம ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கூட அடுத்து ஃபோம் யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் இந்த பைக் வாஷ் பண்ணுறதுக்கு வந்துட்டு நமக்கு 70 பாட் ஆகுங்க. இதில் வந்து 20 பாட்லேயே நம்ம முடிச்சிடலாம். இன்னும் ஸ்பீடாக பண்ணுவீங்க அப்படின்னா வந்து 10 பாட்லேயே முடிஞ்சிருங்க. இந்த தண்ணி வர ஃபோர்ஸை பார்த்தா தண்ணி நிறைய செலவாகுமோன்னு தோணும். ஆனால் தண்ணியும் கூட கம்மியாக தான் செலவாகுமா. நல்லா ஃபோர்ஸாக தண்ணி வரதால அழுக்கு எல்லாமே சூப்பராக க்ளீன் ஆகிடுது. இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி யூஸ் பண்ணி அடுத்து ஃபோம் யூஸ் பண்ணி அடுத்து தண்ணி யூஸ் பண்ணி ட்ரையரும் யூஸ் பண்ணி 20 பாட்டு தாங்க ஆச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வண்டி வந்து நல்லா பல பலன்னு ஆயிடுச்சு. இதே மாதிரி காரையும் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம்.